நில்லுங்க. 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்கதா சொன்னீங்க. இதுல நீங்க எப்பவும் கொடுக்குற சம்பள பணம் மட்டும் தான் இருக்கு. 2000 ரூபாயை தனியா எடுத்து வச்சிருக்கேன் சுப்புலட்சுமி கல்யாணத்துக்காக. என்னடா வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரமாச்சே, இன்னும் தங்கச்சி பேச்சை எடுக்கலையே நினைச்சேன். அவ கல்யாணத்துக்கு அப்புறமா சேர்த்து வச்சுக்கலாம். முதல்ல இந்த படத்தை எடுங்க. சுப்பு சொல்லுமா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னா. எப்படி போகுது காலேஜ் லைஃப்லாம்? காலேஜ்ல சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்புறம் நாளையில இருந்து 10 days ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்கண்ணா. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 10 நாள் ஸ்டடி ஹாலிடேஸா? தனியா என்னமா பண்ண போற? புறப்பட்டீங்க வா. வரத பத்தி இல்லண்ணா, நாங்க வந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வரதால கஷ்டம் என்னமா இருக்கு? நீ வந்து அண்ணியும் சந்தோஷப்படுவாங்க. உடனே புறப்பட்டு வா. சரிண்ணா, நான் வரேன். அண்ணிய கேட்டதா சொல்லுங்க. நான் வச்சிடுறேனா? ஓகேமா. என்ன சொன்னா உங்க அருமை தங்கச்சி? இங்க வரேன்னு சொன்னா போல இருக்கு. 10 நாள் ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. தனியா அங்க இருப்பேன்னு நான் தான் இங்க வர சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நீங்க வர சொல்லி அவ இங்க வராளோ இல்ல அவளா வராளோ எனக்கு தெரியாது. ஆனா அவ இங்க வந்தானா இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டா அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். சொல்லிட்டேன். காயத்ரி, இந்தாங்க டீ. உங்களுக்கு எதுக்கு சூர்யா சிரமம்? சொல்லிருந்தா நான் போட்டு கொடுத்துருப்பேனே. இதுல என்னங்க இருக்கு? நீங்க புக்கு படிச்சுட்டு இருந்தீங்க, அதான் நானே டீ போட்டு வந்துட்டேன். இந்தாங்க புடிங்க. காயத்ரி, சூர்யா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காயத்ரிக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னேனா இல்லையா? சும்மா அனுப்பி வைனா எப்படி பாட்டி அனுப்பி வைக்கிறது? யாரை நம்பி நான் அனுப்பி வைக்கிறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் இங்க வந்து என்ன கலாட்டா பண்ணி என்னென்ன வார்த்தை பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இன்னைக்கு அவன் சொன்னத நாளைக்கு ஊரே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். காயத்ரி, நீ என்கிட்ட என்ன சொன்ன? விஜய மன்னிச்சு வீட்டுல சேர்த்தா நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னேல்ல. இப்ப அவன் வீட்டுல தான் இருக்கான். நீ உடனே புறப்பட்டு வா. என்ன இன்னும் என்ன தயக்கம்? புறப்பட்டு வா. நீங்க கூட்டிட்டு போறதுலாம் இருக்கட்டும் பாட்டி. இன்னொரு தடவை விஜய் காயத்ரியை டிஸ்டர்ப் பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எடுத்து வச்சுக்கிட்டியா? போலாமா? வா. வரேன் சூர்யா. சரி பாட்டி, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க காயத்ரி. சொல்லுங்கப்பா. உன் கூட கொஞ்சம் பேசணுமா? பேசிட்டு தானே இருக்கீங்க. உன் கல்யாண விஷயமா சில முடிவுகள் எடுத்திருக்கேன். உன் வாழ்க்கையை நீ வேணா விளையாட்ட எடுத்துக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உன் வாழ்க்கையை பத்தி நீ எப்ப யோசிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க அம்மா சாகும்போது கூட உன்னை பத்தியும் உன் எதிர்காலத்தை பத்தியும் தான் பேசிட்டு இருந்தா. உன் எதிர்காலத்தை முடிவு பண்ற விஷயத்துல இன்னொருத்தர் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலம்மா.
இப்படி சென்டிமெண்டா பேசி எமோஷனலா பிளாக் பண்றது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சென்டிமெண்டா பேசி என் மனசை மாத்தலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் உன்கிட்ட நடக்காதுன்னு எனக்கு தெரியுமா. பிராக்டிக்கலா யோசிச்சு உன்னை காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். நீ காதலிக்கிற விஜய் கிட்ட நான் பெருசா ஒன்னும் எதிர்பார்க்கல. உத்தியோகம் புருஷலட்சணம்னு சொல்லுவாங்க. நான் அதைத்தான் தேடிக்க சொன்னேன். இந்த காலத்துல எம்ஏ எம்எஸ்சி படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். எங்க போனாலும் வேலை காலி இல்லைன்னு போர்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. காலேஜ் படிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூன்னு வச்சு வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு தான் இன்னைக்கு தேடுறாங்களே தவிர வேலை இல்லைங்கிற பிரச்சனை இப்ப இல்ல. இந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா கண்டிப்பா அவனோட சோம்பேறித்தனம் தான் நான் உறுதியா சொல்லுவேன். ஒரு சோம்பேறியை நம்பி என் பொண்ணோட எதிர்காலத்தை என்னால பலி கொடுக்க முடியாது. அவனுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அவன் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கணும். இல்லைன்னா உனக்கு நான் வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். காயத்ரி கொஞ்சம் இரு. வேணாம் வேணாம், நீ மேல போ. காயத்ரி இங்க வா வா. ஏய் விஜய், விஜய். பாட்டி விஜய் எங்க? எங்கதான் இருந்தா எங்க போனான்னு தெரியல. அங்க ரூம்ல இருந்தா கூட்டிட்டு வா போ. வாடா வா. எங்க போயிருந்தே? இவகிட்ட மன்னிப்பு கேளுடா. என்னடா பொம்பளை பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கா? இத நீ அவ கைய பிடிச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன பாட்டி இதெல்லாம்? யாரும் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேணாம். நான் ரொம்ப இல்ல, இந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது. அம்மா, அந்த பொண்ணு தான் மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டால, நீங்க எதுக்குமா வீணா கட்டாயப்படுத்துறீங்க? அவ மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொன்னது அவளுடைய பெருந்தன்மை. அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்காம இருக்கிறது கடைஞ்செடுத்த சுயநலம். அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி. நீ சும்மா இரு காயத்ரி. என்னடா அவகிட்ட மன்னிப்பு கேளு சீக்கிரம். என்ன தயக்கம்? கேளு மன்னிப்பு. காயத்ரி, என்ன மன்னிச்சிடுங்க. I'm really sorry. நான் ரேணுகா நினைச்சுதான் அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகே விஜய். நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நீங்களும் மறந்துருங்க. நான் இவகிட்ட இப்படியா மன்னிப்பு கேட்க சொன்னேன்? கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஏன் பாட்டி இப்படி அண்ணனை அசிங்கப்படுத்துறீங்க? ஏ, மத்தவங்க அவமானப்படுத்தணுங்கிற உரிமைய உங்க அண்ணனுக்கு யாராவது எழுதி கொடுத்திருக்காங்களா? யார் தடுத்தாலும் என் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். அவ கையை பிடிச்சு இழுத்து அவளை அவமானப்படுத்தினதுக்காக நீ அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்ல உனக்கு இந்த வீட்டை இடமே கிடையாது. இப்ப என்ன, காயத்ரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி, நான் கேட்கிறேன். என்னடா தயக்கம்? கேளு. உன்னதாண்டா கேளு. காயத்ரி, நான் விஜய் பாட்டி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. விஜய் என் காலில் விழுந்தாருன்னா
சத்தியமா சொல்றேன், அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேன். காயத்ரி, என்னம்மா இது? என்ன இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இதுக்கு போய் நான் செத்துருவேன் கெத்துருவேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி, உனக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன். டேய், இத பாருடா, மறுபடியும் இப்படி ஏதாவது செய்தே அவ்வளவுதான், நடக்கிறதே வேறையா இருக்கும். ஜாக்கிரதை. ரேணுகா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீயும் நானும் லவ் பண்றது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. என்ன உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. அதனால நம்மள பிரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பிஏவோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னடானா இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஜாலியா சுத்திட்டு இருக்க. அதான் உன் மர மண்டையில ஏறுற மாதிரி இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏய், உனக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்காத. உங்க அப்பாவை பத்தி உனக்கு வேணா இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு என்னைக்கோ தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அந்த பேச்சு எடுக்காத. என்ன ஆனாலும் சரி, எங்க அப்பா சம்மதம் இல்லாம நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன் விஜய், உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா இல்ல டைம் பாஸ்க்கு லவ் பண்ற மாதிரி நடிக்கிறியா? லூசு மாதிரி பேசாத. லவ் பண்ண மாட்டா நீ மரமண்டன் திட்டினதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசிட்டு இருப்பானா? மரமண்டன்னு சொன்னது உன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்திருந்தா சாரி. பரவாயில்ல விடு, அதான் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? நான் சாரி சொன்னது அந்த வார்த்தைக்காக தான், மத்தபடி நான் சொன்னது எல்லாமே உண்மை. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏதாவது வேலைக்கு போன்னு சொல்றேன். வேலைக்கு போனாதான் கல்யாணம் எங்க அப்பா சொல்லிருக்காருல, அதுக்காக நீ என்ன முயற்சி எடுத்திருக்க? பதில் சொல்ல முடியல. இததான் எங்க அப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு புதுசா ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல நீ வேலையை தேடிக்கிட்டாதான் நமக்கு கல்யாணம், இல்லன்னா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். அப்புறம் அவர் சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் நான் கழுத்தை நீட்டணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு நான் என்ன சொல்ல நீ எதிர்பார்க்கற? என் விஜய் வேலையெல்லாம் தேட மாட்டாரு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் எங்க அப்பா கால போய் விழணுமா? நோ, அது மட்டும் நடக்காது. ஒரு வகையில அவரு நமக்கு சேலஞ்ச் பண்ணிருக்காரு விஜய். இந்த சேலஞ்ச்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல எங்க அப்பா சொன்ன மாதிரி நீ ஒரு நல்ல வேலையில சேரல, என்ன நீ மறந்துரு. நம்ம கொள்கையை மாத்தாம விட மாட்டா போல இருக்க. அப்படியே மாத்ததா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வேலைய எங்க போய் தேடுறது? மனசே சரியில்லைங்க. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்களும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க, நடந்ததெல்லாம் உங்க கண்லயும் படுது இல்ல? அப்புறம் என்ன ரொம்ப சாதாரணமா என்னாச்சுன்னு உங்களால கேட்க முடியுது? பெரிய வீட்ல இருக்கோன்னு தான் பேரு, ஆனா 10 ரூபாய் கூட நம்ம விருப்பத்துக்கு செலவு பண்ண முடியாது. சரி, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ நம்ம பையன் தலையெடுத்துட்டா, அவனும் ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்றவ லட்சமா சீர்வரிசை கொண்டு வருவா. அத வச்சு நாம கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. பத்தாததுக்கு உங்க அம்மா என்னடான்னா என் பையனை எவ்வளவு ஒருத்தி காலில் விழ சொல்றாங்க. நீங்களும் பாத்துக்கிட்டு எதுவும் கேட்காம சும்மா இருந்திருக்கீங்க. ஏன் ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்ட அவங்க குடியா முழுகிடும். அவங்க அப்படி செஞ்சது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே யாரையும் எதிர்த்து பேசி எனக்கு பழக்கம் இல்லை.
அதுவும் இல்லாம நம்ம பையன் செஞ்சதும் தப்பு தானே. இருக்கட்டுங்க, அவன் தப்பு செஞ்சா நாம கண்டிக்க போறோம். அதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி காலில் இவன் எதுக்கு விழணும்? அது நமக்கு தானே அசிங்கம். நீ சொல்றதும் சரிதான். ஆனா அம்மா அப்படி நினைக்கலையே. நீ கவலைப்படாத. நான் பிறக்கும் போதே எனக்கு 55 வயசுக்கு மேலதான் ராஜயோகம்னு எங்க அரமண ஜோசியர் சொல்லியிருக்காரு. எங்க அரமண ஜோசியர்னா எங்க அரமணையில இருந்த ஜோசியர் இல்ல. அவர் பேரே அரமண ஜோசியர். நான் பேருக்கு முன்னால எங்க சேர்த்துக்கிட்டேன். என்னடா 2 பேரும் ஆளு காணுன்னு பார்த்தா இங்க உட்காந்து ரொமான்ஸா? ஆமா, அந்த வயசுலயே இல்ல, இந்த வயசுலயா? ஏண்டி, பெத்த அம்மா கிட்ட பேசுற பேச்சா இது? பெத்த அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னா வளர்த்த அம்மா கிட்ட பேசலாமா? ஆளை பார்த்தா 1/2 கிலோ, ஆனா கொழுப்பு மட்டும் 1 கிலோ. எனக்கா கொழுப்பா? உங்களை ஏண்டா விஜய், ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லையே, சம்திங் ராங். டே அண்ணா, என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உனக்கும் ரேணுகாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் 1 வாரத்துக்குள்ள எனக்கு வேலை கிடைக்கணுமா? அப்படி இல்லைன்னா ரேணுகாவோட அப்பா அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரான். இப்ப பிரச்சனை என்ன? உனக்கு ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே? ஏன் நீ வேலை வாங்கி கொடுக்க போறியா? சேச்சே, தமிழ்ல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மொழியிலயும் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சிபாரிசு, சிபாரிசு, சிபாரிசு. ஏண்டி, அவனே டென்ஷன்ல இருக்கான், நீ கிண்டல் பண்றியா? ஐயோ அம்மா, நான் கிண்டல் பண்ணலமா, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணி 100 கோடியோட நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம பிரச்சனை எல்லாம் தீரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அதுக்குதான் என் சின்ன மூளையை யூஸ் பண்ணி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன? என் செல்ல அண்ணனுக்கு நானே நல்ல வேலையை கொடுக்க போறேன். லிட்டில் ரோஸ் கம்பெனில இருந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப். மந்த்லி 1,30,000 rupees salary. ஓகேவா? நீ சொல்ற கம்பெனி எங்க இருக்கு? எங்கேயும் இருக்க முடியாது, ஆனா அந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளி. ஹேய், சூப்பர் ஐடியா, கை கொடு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும். 100 கோடியில ஏன் ஷேர் எவ்வளோ? ஏய், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணு. கொஞ்சம் இரு, நான் போய் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். ஓகே. என்னடா இதெல்லாம்? உனக்கு இது புரியலையா? வித்யா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறான். இவன் அதை எடுத்துக்கிட்டு ரேணுகா கிட்ட போய் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்ல போறான். கரெக்டா சொன்னீங்கப்பா. இல்ல, ரேணுகோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா? அதெல்லாம் சான்ஸே இல்லம்மா. ரேணுகாவுக்கு நான் வேலைக்கு போறது முக்கியம் இல்ல, அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு இது போதும். ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிட்டு இருக்கு. லெட்டர் ரெடி, பென்ட்ரைவ்ல போட்டு தரேன், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். இது போதும். இத வச்சு ரேணுகாவை எப்படி மடக்கறேன்னு மட்டும் பாருங்க. பை மம்மி, பை டாடி, பை. அப்பாடா. ராணி, ராணி, என்னாச்சு? ரொம்ப தலைவலியா இருக்கு. தானா வந்த தலைவலியா இல்ல என் தங்கச்சி வராங்கறனால வந்த தலைவலியா? நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஆக மொத்தத்துல நீ சமைக்க மாட்ட, அப்படிதானே? எனக்கு தலையை வலிச்சா என்ன, நான் சாக கிடந்தா என்ன?
உங்க தங்கச்சி மகாராணி வரால 14 வகை பொரியல் பண்ணி 7 வகை கூட்டு செஞ்சு பெரிய விருந்தே ரெடி பண்றேன். போதுமா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். என் கடமைக்கு காய்கறி வாங்கி வந்துட்டேன். முடிஞ்சா 4-5 நாளைக்கு என் தங்கச்சிக்கு சமைச்சு போடு, இல்லைன்னா விடு. சுப்பு, வாமா, வா 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 வா. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா, உள்ளதா இருக்காங்க. வா. எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. என்னங்கண்ணா? என்னம்மா அது? ட்ரெஸ்னா பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குமா. அம்மா, இது வாங்க காசு எது? நீங்க அப்பப்ப எனக்கு காசு அனுப்புவீங்கல்ல, அதையெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்காக வாங்கினேன். இந்த வீட்ல உங்க அண்ணன் மட்டும் இல்லம்மா, அண்ணின்னு நானும் ஒருத்தி இருக்கேன். என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை எப்படி மறக்க முடியும்? உங்களுக்காகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு gift வாங்கியிருக்கேன். இந்தாங்க. வாங்கிக்கங்க அண்ணி. வாங்கிக்க. என்னடி குழந்தை பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு குழந்தையே இல்ல, நான் மலடின்னு என்ன குத்தி காட்டுறியா? ஐயோ அண்ணி, சத்தியமா அப்படிலாம் நினைச்சு நான் வாங்கவே இல்ல. குழந்தைங்க போட்டோ பொம்மை இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தா குழந்தை பிறக்கும் என் ஃப்ரெண்டு சொன்னா. அதுக்காக தான் அண்ணி வாங்கிட்டு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஓஹோ, உன் ஃப்ரெண்டு சொன்னாளா? அப்போ எனக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயத்த உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிருக்க. ஏண்டி, நீ காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல என்ன பத்தி குறை சொல்ல போனியா?